நிரம்பிய குட்டையில் மீன் பிடித்தல். நாமல் மஹத்யா முனவுனத் நாமல் ராஜபக்ச எமது நாட்டின் பாராளுமன்றத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். அவர் எமது பாராளுமன்றத்தின் உறுப்பினர். அங்கு சென்று யாருக்கு உரையாற்றினார்? எமது அயல் நாட்டுக்கு சென்று கருத்து தெரிவித்தார். அவ்வாறு இல்லையாயின் சர்வதேச நாடொன்றுக்கு சென்று உரையாற்றினார். எனவே அவர் இந்தியாவுக்கும் எமக்கும் இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார். சர்வதேச ரீதியில் எமது நாட்டை இழிவுபடுத்த முயற்சிக்கின்றார். ஏன் இந்த போராட்டம் ஆரம்பமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் மக்கள் கிளர்ந்திருந்தனர்? டொலர் அற்றுப்போனது. எரிபொருள் நாட்டில் இருக்கவில்லை. மலக்கழிவுகளை உள்ளடக்கி உரம் இறக்குமதி செய்யப்பட்டது. மலக்கழிவுகளை உள்ளடக்கி உரம் இறக்குமதி செய்த அமைச்சர் தற்போது சிறையில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கின்ற அவரின் சித்தப்பாவே நெருக்கடிக்கான பிரதான சூத்திரதாரி, பிரதான சூழ்ச்சிக்காரர். அவருக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றோம். நீங்கள் எமது பாராளுமன்றத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். நாட்டையும் தேசத்தையும் நகைப்புக்குட்படுத்த வேண்டாம். மக்களுக்காக மலக்கழிவுகளை உள்ளடக்கிய உரத்தை இறக்குமதி செய்வோம், தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்வோம் என்ற தீர்மானங்களை நாம் எடுக்கவில்லை அல்லவா? மக்கள் அதற்கு எதிராகவே அன்று போராட்டம் நடத்தினார்கள். பொருளாதாரம் வங்குரோத்து அடைய செய்யப்பட்டமைக்கு எதிராகவே மக்கள் அன்று கிளர்ந்தெழுந்தனர். அதற்கு எதிராகவே அன்று மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அன்று பேராதனை வைத்தியசாலையில் 10 பேரின் கண்கள் குருடாக்கப்பட்டன. சமையல் எரிவாயு வெடித்தது. இவ்வாறான காரணங்களுக்காகவே மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். நாம் ஒரு விடயத்தை அவருக்கு கூறுகின்றோம். தேர்தலில் போட்டியிட்டீர்களா அல்லது தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டீர்களா என்பதை ஒரு புறம் வைத்துவிட்டு நீங்கள் எமது நாட்டையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். எமது நாட்டை இழிவுபடுத்த வேண்டாம். நீங்கள் எமது நாட்டு மக்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். உங்களின் கருத்துக்கள் அமெரிக்காவிற்கு நாட்டின் இறையாண்மையை விற்பனை செய்யும் வகையில் அமைந்துள்ளது. மக்கள் இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதியாகும் கனவில் அவர் இருக்க முடியும். உங்களின் கனவுக்காக எமது தேசத்திற்கு துரோகம் இழைக்க வேண்டாம் என்றே கூறுகின்றோம்.